आसन मंद्रस्य सुतलम छंदः मेरु पृष्ठ ऋषि कूर्मो देवता आसन उपवेशने विनियोगः। ओम कमलासनाय नमः। ओम कूर्माय नमः। ओम आधार शक्तये नमः। ओम अनंदाय नमः। இப்போ வந்துட்டு பாருங்க, இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இது இப்படி வச்சிருங்க, இன்னி இப்படி வச்சிருங்க, முடிவுங்களெல்லாம் அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணணும், இப்படி பண்ணுங்க, ஒரு பாதங்க, ஒரு ஃபீட் தான் ஒன்று வச்சிருங்க. ஓகே, உங்களுக்கு முடிய என்ன பண்ணுங்க, இல்லைன்னா அப்படி விட்டுருங்க. ஓகே ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க. ஓம் பிருத்திவி त्वया धृता लोका देवी त्वं विष्णुना धृता त्वं च धारय मां नित्यं पवित्रं च आसनं कुरु. இப்போ உட்காருங்க, தண்ணியை பாருங்க, தண்ணி கையில் வச்சிருங்க, தண்ணியை பார்த்துருங்க, பார்த்து சொல்லுங்க. ஓம் அஸ்திராய ஃபட். ரைட் ஹேண்ட்ல வரும் தண்ணி, ரைட் ஹேண்ட் வலது கையில. அப்போ இப்போ வந்து நம்ம பகவானுடைய சுதர்சன சக்கரம் நினைச்சிடுங்க, சுதர்சன சக்கரத்தை நினைச்சிடுங்க, நினைச்சிட்டீங்களா? அந்த தண்ணியை அதிலே ஊத்துருங்க, இப்படி ஊத்துருங்க, ஊத்திட்டீங்களா? கொடுக்குறேன். அப்புறம் வந்து பாருங்க, இப்படி கை எடுத்துருங்க, இந்த விரல் இப்படி, இந்த இப்படி பிடிச்சிட்டு இப்படி 3 தடவை பண்ணுங்க. இப்ப பகவானுடைய சுதர்சன சக்கரம் நினைச்சிடுங்க, அப்படி அவ்வளவு. சுதர்சன சக்கரம் நினைச்சிடுங்க, சுதர்சன சக்கரம் நல்லா நினைச்சிட்டு 3 தடவை இப்படி பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? அடுத்தது கோமாதா, பசுமாடு நினைச்சிடுங்க, பசுமாடு நினைச்சிட்டு அந்த கையை இப்படியே பண்ணிட்டு இப்படி பாருங்க, இப்படி பண்ணுங்க. இது பேர் தேனு முத்ரான்னு பேருங்க. அது இப்படி வந்துட்டு இப்படியே மேல 3 தடவை காமிக்கணுங்க, இப்படி காமிச்சிடுங்க. காமிச்சிட்டீங்களா? அடுத்தது இந்த விரல பாருங்க, இப்படி பிடிச்சது இப்படியே பிடிக்கணுங்க, காலினி முத்ரா. இப்படி இந்த விரல இப்படி இருக்கணும், இல்ல சின்ன விரல பாருங்க, இந்த சிம்பிள் தான் இவ்வளவு. அவ்வளவுதான். இந்த விரல் இப்படி, இந்த சின்ன விரல் பாருங்க மேல விடுங்க, அவ்வளவுதான். ஓகே, அந்த மாதிரி 3 தடவை பண்ணிடுங்க. ஓகே, காலினி முத்ரா. ஓகே, ஆயிடுச்சுங்களா? அடுத்தது இப்ப மந்திரம் சொல்லுங்க. ஓம் அபவித்ரா பவித்ரோ, எல்லாரும் சொல்லலாம். ஓம் அபவித்ர பவித்ரோவா சர்வ அவஸ்தாம் கதோபிவா யா ஸ்மரேத் புண்டரீகாட்சம் ச बाह्य अभ्यंतर शुचि श्री विष्णु இப்போ நாம வந்துட்டு அபவித்ரா அப்படின்னா என்ன? அபவித்ரான்னு கேட்டா அது வந்துட்டு சுத்தி, தூய்மை இல்லை. பவித்ரான்னு கேட்டா தூய்மை. சோ நம்ம தூய்மை இல்லைனாலும் தூய்மை இருந்தாலும் தாமரை இதழ் மாதிரி மனோகரமான கண் பார்வை உள்ள பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே தியானம் பண்ணதுனால நமக்கு உள்புறமாகவும் வெளிப்புறமாகவும் தூய்மையை அடைகிறோம் இல்ல. அதனால ஒரு நிமிஷம் நாம எல்லாரும் வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணா வந்தாலும் நினைச்சிடுங்க. நம்ம அந்த பிளக்ஸ் போட்டிருக்கல, அந்த கிருஷ்ணா ஸ்மைலிங்கா இருக்குல்ல, அப்படி அப்படி நினைச்சிடுங்க. நினைச்சிட்டு நான் மந்திரம் சொல்றேன், அப்படி காது கொடுத்து கேட்டுருங்க. கஸ்தூரி திலகம் லலாட படலே வட்சஸ்தலே கௌஸ்துபம் नासाग्रे वरमौक्तिकं करतले वेणुकरे कंगणं सर्वांगे हरिचंदनं सुललितं कंठे च मुक्तावली गोपस्त्री परिवेष्टितो विजयते गोपाल चूडामणि श्रीमन्मौक्तिक दाम बद्ध चिकुरं सुस्मेर चंद्राननं श्रीकंठा गुरु चारु चित्रवसनं सग्दिव्य भूषांचितं
நிருத்யாவேஷ ரசானுமோத மதுரம் கந்தர்ப்பவேஷோஜ்வலம் சைதன்யம் கனகத்யுதிம் நிஜஜனைஹி சம்சேவ்யமானம் பஜே. சைதன்ய கிருஷ்ண சைதன்யோ கௌரங்கோ த்விஜநாயகः யதீனாம் தண்டீனாம் சைவ நசீனாம் ச சிரோமணிஹி ரக்தாம்பரதர ஸ்ரீமன்னவத்வீப சுதாகரः பிரேம பக்தி பிரதஸ்சைவ ஸ்ரீ சச்சிநந்தனாய தே நமோ நமः. பண்ணிட்டீங்க. அடுத்தது இப்ப நாம பாருங்க, இந்த ஜலம் சுத்தி பண்ணிட்டீங்க. இப்ப நம்ம இந்த கையில ஜலம் எடுத்துட்டீங்க. அந்த ஜலம் பார்க்கணும். ஜலத்துல பார்த்து சொல்லணுங்க, ஓம் கேசவாய நமஹா. நமக்கு இந்த ரேகை இருக்கு இல்லைங்களா, இந்த ரேகை மூலமா அதை அப்படியே குடிக்கணுங்க. இப்படி குடிச்சுங்க. குடிச்சிட்டீங்களா? ஓகே. அப்புறம் ஒரு தடவை வாஷ் பண்ணுங்க. இப்படியே வாஷ் பண்ணுங்க. இப்படியே வாஷ் பண்ணணும். அப்புறம் வாஷ் பண்ண இந்த ரேகை மூலம் போகணும். இப்படி இப்படி வாஷ் பண்ணணும். இப்படி அப்படியே வாஷ் பண்ணிட்டீங்களா? குளிக்கத்துல தண்ணி இருக்கா? சரி. அடுத்தது ஓம் நாராயணாய நமஹா. இப்படி குடிச்சுங்க. அடுத்தது கை வாஷ் பண்ண. ஓம் மாதவாய நமஹா. அடுத்தது கை வாஷ் எடுத்துருங்க. தண்ணி எடுத்துருங்க. குடிச்சுங்க. அடுத்து கை வாஷ் பண்ண. ஓகே. அடுத்தது சொல்லுங்க, ஓம் கோவிந்தாய நமஹா. இது வந்துட்டு இந்த தண்ணி வந்து கை கழுவி விட்டா போதுங்க. குடிக்க வேண்டியது இப்படி கை விட்டு வரும். ஓம் கோவிந்தா கை கழுவி விட்டுருங்க. அடுத்தது லெப்ட் ஹேண்ட், இடது கையில ஓம் விஷ்ணவே நமஹா கழுவி விட்டுருங்க. கழுவி விட்டுருங்க. அப்படியே கழுவி விட்டுருங்க. அங்கே கழுவி ஆச்சுங்களா? அடுத்தது இந்த மாதிரி பிடிச்சிருங்க. இந்த வரல ஹரே கிருஷ்ணா. இந்த வரல பிடிச்சிட்டு ஓம் மதுசூதனாய நமஹா. எப்படி டச் பண்ணுங்க. இந்த இடத்துல டச் பண்ணுங்க. ஓம் மதுசூதனாய நமஹா. சொல்லுங்க. வலது வலது பக்கம் வலது பக்கம் வலது பக்கம் வலது பக்கம் வலது பக்கம். எப்படி? ஓகேங்களா? ஓம் மதுசூதனாய நமஹா. அடுத்தது இடது பக்கம் ஓம் திரிவிக்ரமாய நமஹா. ஆச்சுங்களா? அடுத்தது பாருங்க, இந்த இடம் இருக்கு இல்லையா, இதை யூஸ் பண்ணிட்டு ஓம் வாமனாய நமஹா. அடுத்தது இங்க ஓம் ஸ்ரீதராய நமஹா. பண்ணிட்டீங்களா? அடுத்தது பாருங்க, இந்த ஜலமத்துல இங்க ஊத்துனாங்க. இந்த இடத்துல ஊத்துருங்க. அப்படி ஊத்துருங்க. அப்படி ஊத்தி விட்டுருங்க. அப்ப சொல்லுங்க, ஓம் ரிஷிகேஷாய நமஹா. அடுத்தது திரும்பி ஸ்பூன்ல தண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு ரெண்டு பாகத்துல சொல்லுங்க, ஓம் பத்மநாபாய நமஹா சொல்லி தெளிச்சிடுங்க. ஆச்சுங்களா? அடுத்தது கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு ஓம் தாமோதராய சொல்லிட்டு சிக்கையில மேல தலையில ஓம் தாமோதராய நமஹா குளிச்சுட்டீங்களா? ஓகே. அடுத்தது பாருங்க, இப்ப வந்துட்டு இந்த இப்படி பிடிங்க. இப்படி பிடிங்க. இப்படி பிடிச்சிட்டீங்களா? பிடிச்சிட்டு நம்ம இந்த ரெண்டு இடத்துல பாருங்க. இப்படி ஓம் வாசுதேவாய நமஹா. இப்படி சொல்லுங்க. இப்படி டச் பண்ணுங்க. இப்படி டச் பண்ணுங்க. அவ்வளவுதான். அடுத்து இப்படி பிடிச்சிருங்க. ஓம் சங்கர்ஷனாய நமஹா. ஓம் பிரத்யும்னாய நமஹா. ஓம் அனிருத்தாய நமஹா. ஓம் புருஷோத்தமாய நமஹா. ஓம் அதோக்ஷஜாய நமஹா. ஓம் ஜனார்தனாய நமஹா. ஓம் உபேந்திராய நமஹா. சாரி, ஓம் அதோக்ஷஜாய நமஹா. இங்க பிடிச்சிருக்க. ஓம் நிருசிம்ஹாய நமஹா. ஓம் அச்சுதாய நமஹா. ஓம் ஜனார்தனாய நமஹா. ஓம் உபேந்திராய நமஹா. இந்த கையில இடது கையில ஓம் ஹரயே நமஹா. ஓம் கிருஷ்ணாய நமஹா. இப்ப பகவான் விஷ்ணு ஸ்மரணம் பண்ணுவோம். ஓம் தத் விஷ்ணோஹோ பரமம் பதகம் சதா பஷ்யந்தி சூரயः திவீவ சக்ஷுராததம் தத் விப்ராசோ விபன்யவோ ஜக்ரவாகும் சஸ்ஸமிந்ததே விஷ்ணோர்யத் பரமம் பதம். இது வந்துட்டு பேர் வந்துட்டு ஆசமம்னு பேர். நம்ம சுத்தி தூய்மைப்படுத்துவோம். நம்ம சடங்கு பண்றதுக்கு முன்பாக
எல்லாரும் பண்ணிட்டீங்களா? இப்ப நாம என்ன பண்ணணும் கேட்டா, நான் வந்துட்டு இங்க கலசம் இருக்கு பாருங்க, நம்ம 1 2 3 4 5 5 கலசம் இருக்குங்க. இங்க வந்துட்டு வருண தேவரை ஆவாகனம் பண்ண போறோம். வருண தேவரை அங்க வந்துட்டு இங்க வந்துட்டு விஸ்வக்சேனா ஆவாகனம் பண்ண போறோம். அங்க லக்ஷ்மி தேவி, அங்க வந்துட்டு இங்க மகாலட்சுமி நகர், அங்க மகாலட்சுமி அங்க வர போகுதுங்க. இங்க வந்துட்டு யஜ்ஞ வராகமூர்த்தி, அங்க வந்துட்டு ராதா கிருஷ்ணா அங்க வர போகுதுங்க. சரிங்களா? இப்ப நான் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி ஓம் அஸ்திராய ஃபட். ओम पुष्पे पुष्पे महापुष्पे सुपुष्पे पुष्प संभवे पुष्पे जयावकीर्ण हुम फट स्वाहा। ओम एदे गंधपुष्पे ओम जयध्वनि मंत्रमद स्वाहा। सर्ववाद्यमय गंडे देवदेवस्य वल्लभे त्वं विना नैव सर्वेषां शुभं भवति शोभने। ओम एदे गंधपुष्पे ओम हुम 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 नमः महाशंखाय स्वाहा। त्वं यादुदान प्रमद प्रेतमातृ पिशाच विप्रग्रह घोर दृष्टिन् धरेन्द्र विद्रावय कृष्णपूरितो भीमस्वनो अरिहृदयानि कंबयन्। இப்போ அங்கே குரு மகாராஜ் போட்டோ, சின்ன போட்டோ இருக்குல்ல, அங்க வரணும். அல்ல, முதல்ல ஒரு நிமிஷம், முதல்ல அங்க ஆசனம் போடுங்க, ஒரு சின்ன குளோத்ல ஆசனம் போடுங்க. இல்ல, குரு மகாராஜுக்கு கொடுங்க, முதல்ல ஆசனம் போடுங்க. குரு மகாராஜ் பிடி ஆசனம் போடுங்க. ஆசனம் போட்டு அதுக்கப்புறம் அது மேல வச்சுக்கலாம். உட்காரணும், சிட் டவுன் ஃபர்ஸ்ட், ரெடி வச்சிருங்க. அது பெருசா இருக்குல்ல, போதும் சின்னதா வச்சிருங்க. மடிச்சு வச்சிருங்க, மடிச்சு வச்சிருங்க. வச்சிருங்க, அங்கதான் அங்கதான். ஓகே, குரு மேல வச்சிருங்க. சரிங்களா? இப்ப வச்சிருங்க. பிரபுபாத போட்டோ வந்துட்டு அந்த உள்ள வச்சிருங்க. துளசி மகானிக்கு அந்த கீழே ஸ்டாண்ட் இருக்குல்ல, உள்ள வச்சிருங்க. பிரபுபாதோட போட்டோ இருக்குல்ல, அந்த போட்டோ அங்க துளசி மகானி ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதுக்கு செகண்ட் ரேக்ல வச்சிருங்க. உள்ள உள்ள வச்சிருங்க. துணி இருந்தா வச்சிருங்க. உள்ள உள்ள வச்சு உள்ள அங்க 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 துளசி துளசி மகான் துளசி ஸ்டாண்டுக்கு உள்ள 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 அங்க கீழே அங்க 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 இல்ல இல்ல பேசல மடிச்சு கரெக்டா அவ்வளவு சௌகரியமா வச்சிரும். நல்லா அழகா வச்சிருக்கோம். சேஃபா இருக்குல்ல? ஓகே ஓகே போதும். இப்போ
இப்போ வந்துட்டு பாருங்க, வாங்க ப்ரோ, கொஞ்சம் எல்லாரும் கையிலும் கொஞ்சம் பூ கொடுத்துருங்க. ஒரு சின்ன தட்டு கொடுங்க ப்ரோ, ஒரு சின்ன தட்டு கொடுங்க. பெரிய தட்டை கொடுங்க, பெருசா. இந்த பூ வந்துட்டு எல்லார் கையிலும் கொஞ்சம் இந்த பூ கொடுத்துருங்க. இடது கையில் வச்சுருங்க, இடது கையில் வச்சுருங்க. இந்த பூ வந்து இடது கையில் வச்சிருங்க, இடது கையில் வச்சிருங்க. எடுத்துருங்க. அடுத்தது பாருங்க, இந்த மந்திரம் சொல்லுங்க. ஏதே கந்த புஷ்பே ஓம் குரவே நமஹ. சோ இந்த பூ வந்துட்டு அப்புறம் நமக்கு குரு மகாராஜ் நினைச்சிட்டு, நமக்கு எல்லாம் குருவாயிட்டு யாராவது இருக்காங்களோ அவங்க நினைச்சிட்டு அந்த பூ இப்படி 3 தடவை பண்ணுங்க. இப்படி ஏதே கந்த புஷ்பே ஓம் குரவே நமஹான்னு சொல்லிட்டு நம்ம குரு மகாராஜோட பாதகங்கள் நினைச்சிடுங்க. நினைச்சிட்டு இப்படியே 3 தடவை பண்ணிட்டு அந்த பூ வந்துட்டு, இப்போ என்னோட குரு மகாராஜ் இங்க இருக்குங்க, ஜெயபிரதாக சுவாமி மகாராஜ், அவருக்கு போடலாம், இல்லைன்னா புரோபாருக்கு போடலாம், இல்லை உங்களுக்கு குருவாயிட்டு யாரா இருக்காங்களோ அவர் நினைச்சிட்டு அந்த பூங்க போட்டுக்கலாம். இப்படி போட்டீங்களா? ஓகே. அடுத்தது சொல்லுங்க. ஏதே கந்த புஷ்பே ஓம் குருபியோ நமஹா. இப்போ நமக்கு குரு ஒருத்தர் மட்டும் கிடையாது, பல விதமான குரு இருக்கு. நம்ம கெமிஸ்ட்ரி டீச்சர் இருக்குங்க, பயாலஜி டீச்சர் இருக்குங்க, எல்லாரும் நமக்கு குரு தாங்க. அதே மாதிரி எத்தனை குரு இருக்கு அவர்கள் போடுங்க. ஏதே கந்த புஷ்பே ஓம் குருபியோ நமஹா. சோ குரு மகாராஜோட கோட் பிரதர்ஸ் நினைச்சிட்டு அந்த பூ அப்படியே போட்டுக்கலாம். குரு மனுஷன் போட்டீங்களா? அடுத்தது ஏதே கந்த புஷ்பே ஓம் சர்வ வைஷ்ணவேபியோ நமோ நமஹ. வந்துட்டு சம்பிரதாய ஆச்சாரிய ராமானுஜாச்சாரியா, மத்வாச்சாரியா, நிம்பார்க்க சுவாமி, விஷ்ணு சுவாமி, அப்புறம் நம்ம குரு பரம்பரை நினைச்சிட்டு 3 தடவை இப்படி பண்ணுங்க. ஏதே கந்த புஷ்பே ஓம் சர்வ வைஷ்ணவேபியோ நமோ நமஹ. நம்ம இந்த ஹரே கிருஷ்ணா பக்தி யோக மையத்துக்கு வந்துட்டு அவங்களெல்லாம் ஆசீர்வாதம் வேணுங்க நினைச்சிட்டு அந்த பூ அப்படியே எல்லா பூவும் வந்துட்டு கொஞ்சம் இந்த பூ மட்டும் இந்த பூ இப்படி இருக்கட்டுங்க. இந்த பூ வந்துட்டு குரு மகாராஜுக்கு போட்டுருக்கோம். போட்டீங்களா? அடுத்தது ஏதே இன்னும் கொஞ்சம் போட்டுருங்க. கந்த புஷ்பே ஓம் ஆதார சக்தையே நமஹ. நமக்கெல்லாம் உட்கார்றதுக்கு ஒரு பாய் கொடுத்துருக்குங்க, அந்த பாய் மேலே போட்டுருங்க. அப்படி போட்டீங்களா? ஓகே. அடுத்தது ஏதே கந்த புஷ்பே ஓம் அனந்தாய நமஹ. சோ அனந்த சேஷனாக வந்துட்டு பகவானுடைய கூட இருப்பாங்க. சோ அவர் நினைச்சிட்டு சேஷநாகத்தை நினைச்சிட்டு 3 தடவை இப்படி பண்ணுங்க. அப்படி நினைச்சிட்டு இந்த பூ வந்துட்டு சைட்ல போட்டுருங்க. இந்த யக்ஞ குண்டத்தோட சைட்ல போட்டுருங்க. அப்படி போட்டீங்களா? ஓகே. அடுத்தது ஏதே கந்த புஷ்பே, அந்த எல்லா பூ எடுத்துக்கலாங்க, ஃபுல் பூ எடுத்துக்கலாம். ஏதே கந்த புஷ்பன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பகவானுடைய திவ்யமான தாமம் கோலோக பிருந்தாவனத்தை நினைச்சிடுங்க. ஸ்ரீமத் பாகவதத்தோட முதல் காண்டத்தோட எங்க இருக்கீங்க, காமிச்சு விடுங்க. அந்த பத்திரத்தை நினைச்சிடுங்க. அது பாருங்க, அதுதான் கோலோக பிருந்தாவனம், பகவானுடைய திவ்யமான தாமம். அந்த இடத்துல எப்பொழுதுமே ராதாகிருஷ்ணா வந்துட்டு ஒரு 14 வயசு 16 வயசு அந்த வயசுல அவங்க எப்பொழுதுமே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு அதுக்கு மேல வயசாகாதுங்க, எப்பொழுதுமே இருக்குங்க. அந்த தாமத்தை நினைச்சிட்டு 3 தடவை பண்ணுங்க. ஏதே கந்த புஷ்பே ஓம் கோலோக தாம்னே நமஹான்னு சொல்லிட்டு அந்த பூ வந்துட்டு இந்த குண்டத்துக்குள்ள போட்டுருங்க. இங்க நம்ம வந்துட்டு கோலோக யந்திரம் உள்ள போட்டிருக்குங்க. ஒரு போஸ்ட் பாக்ஸ் மாதிரிங்க. போஸ்ட் பாக்ஸ் லெட்டர் போட்டா எங்க போகுங்க, டெஸ்டினேஷன் போய் சேருங்க. இங்க வந்துட்டு கோலோக யந்திரம் போட்டதுனால இங்க போடுறதுல எங்க போய் சேருங்க, கோலோக தாமம் போய் சேருங்க. சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. இதுதான். அடுத்தது நமக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டா, இப்ப
நாம் வந்துட்டு இங்க வருண தேவரை ஆவாகனம் பண்ண போறோம். நம்ம பகவானை ஆவாகனம் பண்றதுக்கு முன்பாக வருண தேவரை ஆவாகனம் பண்ண போறோம். எதுக்குன்னு கேட்டா இந்த இடம் வந்துட்டு தூய்மைப்படுத்துறதுக்காக. சோ பகவான் வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்மள மினிஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த முனிசிபாலிட்டி வந்துட்டு அந்த ப்ளீச்சிங் பவுடர் எல்லாம் போடுவாங்க இல்லைங்களா? ஏன்னா அப்ப மினிஸ்டர் வருவாங்க. அதுக்கு பிறகு அதே மாதிரி வந்துட்டு வருணதேவா வந்துட்டு இந்த இடத்தை வந்து தூய்மைப்படுத்துவாங்க. படுத்தின பிறகு பகவான் வருகை தருவாங்க, அக்னி தேவா வருகை தருவாங்க இல்லைங்களா? ஆச்சுங்களா? அதுக்கு வந்துட்டு நம்ம வருண தேவரை வேண்டாம். அவர் வந்துட்டு இப்ப இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்துட்டு திருப்பூர்ல பல்லடத்துல இந்த இடத்துல மகாலட்சுமி நகர்ல எதுக்கு வருண தேவா வரணுங்க? அவருக்கு வர்றதுக்கு என்ன இருக்குங்க? அது அவங்களுக்கு என்னன்னு கேட்டா அவங்களுக்கு இதோட ரொம்ப விசாலமான ரொம்ப சௌகரியம் உள்ள வசதி இருக்குங்க அவங்களுக்கு. இல்லை அவங்கள எதுக்குங்க வரணுங்க? அவங்களை எப்படி வரும்னு கேட்டா இங்க நம்ம வந்துட்டு பாகவதம் படிக்கன்னா அவங்களுக்கு கிருஷ்ண கதை ரொம்ப பிடிக்குங்க. நம்ம கூப்பிடலாம் வருவாங்க அவங்களுக்கு. அதனாலதான் வந்துட்டு பாருங்க, ஒருத்தர் வந்துட்டு ஜபம் ஹரே கிருஷ்ண ஜபம் பண்றாங்க, ஒருத்தர் வந்துட்டு பகவத்கீதை படிக்கிறாங்க, ஒருத்தர் வந்துட்டு பாகவதம் படிக்கிறாங்க, ஒருத்தர் வந்துட்டு சைதன்ய சரிதாமிரதா படிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்துட்டு வந்தவங்களுக்கு கேட்டு சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம அவங்களை கூப்பிடலாம் கூட அவங்களுக்கு வருவாங்க. அவங்களுக்கு ஹரிகதை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அதனால நம்ம அதுக்காக தான் பாகவதம் படிக்கிறோம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம் கேட்டா கொஞ்சம் கீர்த்தனம் பண்ணல, ஜெயராத மாதவ கீர்த்தனம் பண்ணுங்க. ஜெயராத மாதவா மிருதங்க எடுத்துங்க போ. மிருதங்க மிருதங்க எடுங்க. ஜெயராத மாதவ கொடுங்க. ஜய ராத மாதவ जया कुंज विहारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी ஒரு பாய் கொடுங்க, ஒரு பாய் கொடுங்க, ஒரு ஆசன பாய் கொடுங்க. எல்லாமே கொடுங்க. ரெண்டு இந்த பேக் போல குச்சி இருக்கு. குச்சி குச்சி இருக்கு, எடுத்து இல்லை ரெண்டு அதுக்கு மேல ஒரு வாரத்துக்கு மேல ராதாகிருஷ்ணன் என்னவான ஃபோன் பண்ணி
ஜாய் ஸ்ரீ ஸ்ரீ கௌர்ணதாய் கி, ஸ்ரீல பிரபுபாத் கி. நாம வந்துட்டு இது வந்துட்டு புது பில்டிங் சரிங்களா. நம்ம வந்துட்டு என்ன பண்ண கேட்டா புது பில்டிங்ல வந்துட்டு கிரகப்பிரவேசம் பண்ற மாதிரி அதான் சடங்குங்க சரிங்களா. ஸோ நாம வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு இப்போ வந்துட்டு பகவான் முதல்ல வருகை தரணும் இந்த இடத்துக்கு. அப்போ நம்ம பகவான் வருணதேவர் வந்தாச்சுங்க, நம்ம எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. இப்போ நாம எல்லாரும் வந்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் வெளியில போயிட்டுங்க நம்ம அங்க படி பூஜை பண்ணுவோம். படி பூஜை பண்ணிட்டு அது திருஷ்டி கழிச்சுட்டுங்க அதுக்கப்புறம் உள்ள வந்துடுவோம். உள்ள வந்ததுக்கு பிறகு அங்க பகவான் அங்க வச்சதுக்கு பிறகு நம்ம அர்ச்சனை பண்ணுவோம். திரும்பி ராதாகிருஷ்ணா இங்க ஆவாகனம் பண்ணுவோம். இங்க வந்துட்டு விஸ்வக்சேனா, அங்க மகாலட்சுமி, அங்க வந்துட்டு வராகதேவ், அங்க வந்துட்டு ராதாகிருஷ்ணா ஆவாகனம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்க அர்ச்சனை பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் யஜ்ஞம் ஆரம்பிப்போம் சரிங்களா. இப்போ நாம எல்லாம் கொஞ்சம் வெளியில போறோம். எல்லாரும் வந்து வெளியில போட்டுங்க. இந்த வெண்கடுகு இதெல்லாம் எடுத்துருங்க. அங்க வச்சுட்டு தட்டு வச்சுட்டு பாருங்க. வெண்கடுகு இருக்கும், அப்புறம் தேங்காய் இருக்கும், கற்பூரம் இருக்கும். அப்படியே நான் சொல்றேன், வெயிட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு நான் இதில் அடிச்சுருக்கோம். உங்களுக்கு 9 மணிக்கு போனால் இருக்கும். 9 மணிக்கு போனால் இருக்கும். 9 சாப்பிடணுமா? சாப்பிடலாம். சாப்பிட்டு ஆச்சமனம் பண்ணலாம். இல்ல அவர் படிக்கும். ஹரே கிருஷ்ணா. இல்ல இப்ப வெளியில போக கூடாது, வெயிட் பண்ணுங்க. நான் சொல்றேன், சொன்னது கூட போங்க. இப்ப வெயிட் பண்ணுங்க. இப்ப நம்ம மட்டும் வருணதேவரை ஆவாகனம் பண்ண போறோம். அதுக்கப்புறம் வெளியில போவோம். இதெல்லாம் அடிச்சுட்டு போவோம். வச்சுருங்க, நான் சொல்லும் போது தப்பு. வச்சுருங்க கையில் வச்சுருங்க கீழே. அவர் கொடுங்க, அவர் கொடுங்க. இந்த ஓகே ரெடி. இப்ப நான் வந்துட்டு சங்கு விழிக்க முடியும் பிரபு. இங்க சங்கு இருக்குல்ல, விழிக்க முடியுமா? முடியும். ஒரே மாதிரி அடிங்க, நல்லா அடிங்க. हरि ओम ओम शन्नो मित्र शन्नो शन्नो भवत्वर्यमा शन्नो इंद्रो बृहस्पतिः शन्नो विष्णुरुक्रमः नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वामेव प्रत्यक्षं ब्रह्मा वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तदु वक्तारमवतु अवधु माम् अवधु वक्तारम् ओम शांति 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 ओम शन्नो मित्र शं वरुणः शन्नो भवत्वर्यमा शन्नो इंद्रो बृहस्पतिः शन्नो विष्णुरुक्रमः
नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वामेव प्रत्यक्षं ब्रह्मावादिशं हृदमवादिशं सत्यमवादिशं तन्मामावेद तद्वक्तारमावेद आवेन्माम् आवेद वक्तारम्। ओम शांति शांति शांति। ओम सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। ओम तच्चंद्रोरावृणीमहे गातुं यज्ञाय गातुं यज्ञपतये देवी स्वस्तिरस्तु नः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वं चिगातु भेषजं शं नो अस्तु द्विपते शं चतुष्पते। ओम शांति शांति शांति। ओम पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद जय द्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। இப்ப நான் வந்துட்டு நம்ம இந்த புது இடத்துல ஏதாவது திருஷ்டி இல்லைன்னா நெகட்டிவ் எனர்ஜி அப்படியாவது இருக்குன்னா ஏதாவது துர்சக்தி அப்படி இருக்குன்னா அதை வெளியில போறதுக்கு ஒரு சின்ன சடங்கு பண்ணுவோம். அதுக்கு பிறகு நாம் படி பூஜை பண்ணுவோம். இப்போ இது வந்துட்டு சவுத் வெஸ்ட் கார்னர் இங்க இருக்குங்க. சவுத் வெஸ்ட் கார்னர் அந்த பக்கெட் காலியா இருக்கப்போ அந்த பக்கெட் காலியா இருக்கா? அது இல்ல இல்ல நீர் பக்கெட் காலியான பக்கெட் கொடுங்க. அந்த கற்பூர டப்பா கொடுங்க. கற்பூர டப்பா நான் வந்துட்டு இந்த இடத்துல ஏதாவது துர்சக்தி நெகட்டிவ் எனர்ஜி அப்படி இருக்குன்னா அதெல்லாம் வெளியில போறதுக்கு ஒரு சடங்கு பண்ணுவோம். இது அப்படியே வச்சுட்டு இது உள்ள போடணும். இதுக்குள்ளே போடணும் ஸ்டிக்கு. இப்ப இந்த அக்னியை எல்லாரும் பாத்துருக்கணும். இந்த அக்னியை எல்லாரும் பாருங்க. நல்லா பாருங்க. நல்லா கண்ணு முடிச்சு பாருங்க. இது நம்ம உடம்புல நம்ம பிசினஸ் இடத்துல நம்ம ஃபேக்டரியில நம்ம வீட்டுல நம்ம மனசுக்குள்ள நம்ம ஸ்தூல உடம்புக்குள்ள நம்ம சூக்ஷ்ம உடம்புக்குள்ள ஏதாவது துர்சக்தி இருந்தா நெகட்டிவ் எனர்ஜி அதை வெளியில போறதுக்காக பண்ணுது. எல்லாரும் நல்லா கண்ணு முடிச்சு நல்லா பாருங்க. கண்ணு மூடாத கண்ணு முடிச்சு பாருங்க. இந்த அக்னியை பாருங்க. பாத்துருங்க. மாதாஜி திருப்பி பாருங்க. இந்த மாதாஜி பாருங்க. இப்படி உங்களுக்கு திரும்பி பாருங்க. பாத்துட்டீங்களா? எல்லாரும் பாத்துட்டீங்களா? பாத்துட்டீங்களா? இப்படி ஓகே. இப்போ வந்துட்டு என்ன பண்ணுங்க கேட்ட எல்லாரும் கை தட்டினாங்க. 3 தடவை கை தட்டுங்க. ஓம் கிரவ்யாதம் அக்னிம் பிரகிணோமி தூரம் யமராஜ்யம் கச்சது விப்ரவாஹம். அப்புறம் இந்த அக்னி எடுத்துட்டு சவுத் வெஸ்ட் கார்னர்ல போட்டுடுவாரு. வெளியில நம்ம லேண்டுக்கு வெளியில போடணும். சவுத் வெஸ்ட் கார்னர் எடுத்துங்க.
இப்படி பிடிச்சு. இப்போ வந்துட்டு பாகவதம் அது நம்ம கொஞ்சம் கீர்த்தனம் பண்ணலாம். நம்ம எல்லாம் வெளியில போறோம். அப்போ உங்களை அதுக்கப்புறம் உள்ள வந்து பிறகு பாகவதம் படிக்க ஆரம்பிக்கலாம். கீர்த்தனம் பண்ணலாம். இப்போ நம்மளே வெளியில எல்லாரும் போகலாமா? வெளியில போகலாம். எல்லாரும் வெளியில வாங்க. எல்லாரும் வெளியில போகலாங்க. போயிட்டு நம்ம ஒரு 2 minutes அங்கே இது பண்ணிட்டு போய் உள்ள வந்துக்கலாம். எல்லாரும் வாங்க. எல்லாரும் இதெல்லாம் எடுத்துருங்க. இதெல்லாம் எடுத்து